யூனுஸுக்கு தன்னைத்தானே மிகப்பெரிய ராஜதந்திரின்னு நெனப்பு வந்துருச்சாட்டுக்கு. ஏற்கனவே கொல்லனால அந்த பையன் அப்படிதான் நெனச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும், நம்மள எதிர்க்க ஆளே இல்ல எங்க பூமியிலயா? அப்படி நெனச்சிருக்க வாய்ப்பில்ல. பங்களாதேஷ்குள்ள ஆள் இல்ல அப்படின்னு நெனச்சுட்டாரு. நெனச்சதோட விளைவு, இப்ப அவரையே தூக்கி எறிய போகுது. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்க அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு. யூனுஸ் பெரும்பாலும் என்ன செஞ்சாரு? உள்ளுக்குள்ள வந்ததுலருந்து ஒண்ணும் செய்யல. அவரு தனியா கொள்ளையடிச்சாரு பங்களாதேஷ்ல. கொள்ளையடிக்க ஒண்ணும் இல்லன்னோனே, வெளியில இருந்து குடுங்கப்பா, பங்களாதேஷ்ல காசே இல்லன்னாரு. வெளியில இருந்து குடுத்ததெல்லாம் எடுத்துட்டு அவரோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட ஓவர்ஃப்ளோ ஆக்கிட்டாரு. அதுக்கடுத்து பங்களாதேஷ்ல என்ன பண்ணாரு அப்புட்ன்னா, இந்த மாணவர் அமைப்ப வச்சுக்கிட்டு, இந்த ஆள் பண்ணாத லூட்டியே கிடையாது. மாணவர் அமைப்ப வச்சு முதல்ல ஷேக் ஹசீனா சம்பந்தப்பட்ட இடங்கள கொளுத்துனாரு. அடுத்து அவருக்கு ஆட்கள கொளுத்துனாரு. அடுத்து சிறுபான்மையின மக்கள் மீது கை வச்சாரு. அதுக்கடுத்து கலிதா ஜியா பார்ட்டி மேலயும் கை வச்சாரு. ஏன் அப்புட்ன்னா, அவனுங்க தேர்தல நடத்துங்கிறாய்ங்க. தேர்தல் நடத்தி என் பதவிக்கு என்னாச்சு? அப்படிங்கிற மாரி அவர்கள் மேலயும் கை வச்சாரு. எல்லார் மேலயும் கை வைக்கும்போது, இந்த மாணவர்கள் அமைப்புக்கு பதவி குடுத்தாரு. அதே மாரி இதுக்கு அடுத்த ஒரு ரவுடி கூட்டம் என்ன அப்புட்ன்னா, ஷேக் ஹசீனா கொள்ள நாட்களா அதுவும் பங்களாதேஷ்க்கு எதிரா ஆப்பரேட் பண்ணக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஆட்கள். அவர்களையும் வெளியில விட்டு, "நீ ஒரு பக்கம் அடி, நீ ஒரு பக்கம் அடி." உங்க 2 பயலுகளையும் சமாளிக்கிறதே இங்க உள்ளவனுங்களுக்கு ஃபுல் டைம் வேலையா போயிரும். அப்புறம் என்னைய யாரும் கண்டுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் அவரோட முழு நேர அரசியலா இருந்துச்சு. நமக்கு நோபல் பிரைஸ் குடுத்துட்டாய்ங்க. நம்ம மூளை பெரிய மூளை அப்படின்னு நினைச்சுட்டாராட்டுக்கு. அது குடுத்ததே பெரிய செட்டிங் தான். இந்த மாரி கூத்து கோமாளித்தனத்த பண்ணணும்னு வளர்த்துருக்காய்ங்க. பிராய்லர் கோழி மாரி வளர்த்து பங்களாதேஷ்ல கொண்டு வந்து விட்டாய்ங்க. இவருக்கு ஏதோ சண்டை சேவல்ன்னு நெனப்பு வந்துருச்சு. அந்த நெனப்பு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்புட்ன்னா, ஏற்கனவே போயிருச்சு. நம்மளே பார்த்தோம். காரணம் என்னன்னா, இவருக்கு ஆதரவான சில ராணுவ தளபதிகள பார்டர்ல இந்திய எல்லையோரம் போட்டுக்கிட்டு, "வாய் பேசுங்கடா" அப்படின்னு சொல்லி, அந்த சேட்டையும் பண்ணி பார்த்தாய்ங்க. பதிலுக்கு இந்தியா துப்பாக்கி சூடு வரையும் போயிருச்சு. மிரண்டுட்டாய்ங்க. "டேய் ஒரு தளபதி தான் உன் பக்கத்துல இருக்கான். மத்தவன் பூரா இந்தியாவ எதிர்க்கிற மனநிலையிலே இல்ல. அப்புறம் இந்த பெட்டாலியன் மட்டும் மாட்டிக்கும் பாத்துக்க அப்படின்னோடனே அடுக்கடுத்து ஒரு பையில போஸ்டிங் போட்டாலும் சரி நான் வாய் பேச மாட்டேங்கிற மாதிரி எல்லையோரம் சேட்டைகள் நின்னுச்சு. அதுக்கு அடுத்துதான் இவரோட பாகிஸ்தான் தொடர்புகள் இவரை மேற்கொண்டு ஆட்டி வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டம் தான் இவரு ஆதரவான நபர்களை ராணுவத்துக்குள்ள கொண்டு வந்துடணும். ராணுவ தளபதி வக்கார் ஜமானா மாத்திட்டு புது ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. இவருக்கு கேட்கவே வேணாம். அவர் மேல பழிய போடுறது ரொம்ப ஈஸி. இந்திய ஆதரவு ஷேக் ஹசீனாவோட சொந்தக்காரன். முடிஞ்சு போச்சு. 2 வார்த்தை தான். அவர் மேல பழிய போட்டு கிளப்பி விட பார்த்தாரு. ஆனா கிளப்ப முடியல. அதுக்கடுத்து என்ன துணை ராணுவ தளபதிக்கு தளபதி போஸ்டிங். ஓகே அப்படிங்கிற மாரி போச்சு. ஆனா பங்களாதேஷை பொறுத்தவரையும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ ஷேக் ஹசீனா உருவாக்கி வச்சிருந்தார்கள். டாக்காவ பாதுகாக்கிறதுக்குன்னு தனியான ராணுவம். அந்த ராணுவத்து கையில இருந்து தான் அதாவது தனியான படைப்பிரிவு. அவர்களோட லாஜிஸ்டிக் சப்போர்ட் பூரா அவர்களுக்கே சொந்தம். இந்த 2 பயலுகளோட லாஜிஸ்டிக் சப்போர்ட்டா அவர்கள் கண்ட்ரோல்ல. அப்ப அந்த பயலையும் விலைக்கு வாங்கினா தான் ராணுவம் தனக்கு தானே பிடிச்ச மாரி ஆடும் அப்படிங்கும்போது, அவரும் ஷேக் ஹசீனாவோட சொந்தக்காரன் இல்ல. ஆனா விசுவாசி. அதனால அங்கேயும் பண்ண முடியல. இப்படி எதுவுமே பண்ண முடியலையே! வக்கார் ஜமான போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்தார்கள். ஆனா இந்திய உளவுத்துறை தடுத்துருச்சு. தடுத்தோடனே தன்னோட ராஜதந்திரம் பூரா வீணாயிருச்சு அப்படின்னு பண்ணது பூரா கும்பிட்டத்தனம். ஆனா இவர் யூனுஸே தன்னைத்தானே ராஜதந்திரின்னு நினைச்சிட்டாராட்டுக்கு. என்ன பண்ணிட்டாரு? தனக்கு தெரிஞ்ச விஷயம், புடிச்ச விஷயத்த ராணுவத்துக்கு எதிரா ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த மாணவர் அமைப்பு வந்த ஷேக் ஹசீனா போன நாள்ல இருந்து ரோட்ல தான் இருக்காய்ங்க. ஷேக் ஹசீனா இடஒதுக்கீடுக்காக ரோட்ல நின்னு கலவரம் பண்ணாய்ங்க. அடுத்து ஷேக் ஹசீனா போணும்னு ரோட்ல நின்னு கலவரம் பண்ணாய்ங்க. அந்த மாரி தான் போயிருச்சேடா அப்டின்னா, இந்தியா திருப்பி ஒப்படைக்கணும்னு ரோட்ல நின்னு கலவரம் பண்ணாய்ங்க. "டேய் முடியாதுடா, ஒழுங்கா பேசு, இல்ல வெளுத்து புடுவேன்னு" சொன்னதுக்கப்புறம், அங்க உள்ள சிறுபான்மையருக்கு எதிரா ரோட்ல நின்னு கலவரம் பண்ணாய்ங்க. "டேய் சொல்லி டயர்ட் ஆகுதுடா. முடிச்சுக்கங்களேடா" அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வீட்டுக்கு போற எண்ணமே இல்ல உனக்கு அப்படிங்கும்போது தான், இப்படியே அந்த பயலுகள ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு போனாரு. இப்ப ராணுவத்துக்கு எதிரா போராடுங்கடா, அடிங்கடா அப்படின்ட்டாய்ங்க. ஏற்கனவே போலீஸ்காரன் ஒருத்தன் பங்களாதேஷ்ல டியூட்டிக்கு வரதில்ல. டியூட்டிக்கு வந்தாலும் இந்த மாணவர் அமைப்பு கூட்டம் உள்ள பகுதிகளுக்கு போறதே கிடையாது. அந்த பகுதிகள்ல பூரா நிக்கிறது ராணுவம் தான். ஏற்கனவே நம்ம டம்மியா நிக்கிறோமே, பார்டர்ல துப்பாக்கியோட நின்னவன் இப்ப நடு ரோட்ல இவனுங்க மத்தியில டம்மியா நிக்கிறோமேன்னு ஒரு ஆதங்கம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. அப்பேற்பட்ட நிலைமையில
இப்ப அவர்களே நோக்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். காரணம் என்ன அப்டின்னா, வகார் ஜமான் இந்தியாவுக்கு ஆதரவானவர், ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவா, அவருக்கு கீழ வேலை பார்க்கிற நீயும் இந்தியாவுக்கு ஆதரவானவன், ஷேக் ஹசீனா கூட்டம் அப்படின்னு சொல்லி. இது ராணுவத்தோட மோதல் அப்படின்னு வந்தோடனே, தளபதிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாய்ங்க. யூனுஸ் தனக்கு தெரிஞ்ச வழிய ராணுவத்துக்கு எதிரா உபயோகிச்சாரு. ராணுவம் ஒண்ணு சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டாய்ங்க. யூனுஸ தூக்கி வீசிருவோம் அப்படிங்கிறதா. ஒண்ணு இந்த பயல பதவி விலக சொல்லி அரசியல் கட்சிகள தேர்தல சந்திக்க வைப்போம். இல்ல அப்டின்னா இந்த பயல பதவி விலக வச்சுட்டு ராணுவம் ஆட்சி நடத்தும். தேர்தல் எப்பங்கிறத பார்த்துக்குவோம்னு ராணுவம் கூடி பேசிருச்சு. கூடி பேசி 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 2 நாளைக்குள்ள ஜோலி முடிஞ்சிரும் அப்படிங்கிறதா. இம்புட்டு ஏற்பாடையும் யார் பண்ணியிருப்பா? காரணம் இந்த ராணுவம் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்திருந்தா தான் இவ்வளவு பிரச்சனையே வராது. இந்த ராணுவம் ஒத்துழைப்பே வரக்கூடாதுங்கிறது தான் அங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸு. அத மீறி ஒத்துழைப்பு வந்திருக்குன்னா, இந்தியா இறங்கி வேலை செஞ்சிருச்சு. யூனுஸோட ஆட்டம் போதும் அப்படின்னு டெல்லி முடிவு பண்ணிருச்சு. ஆட்டம் 2 நாள், 2 மணி நேரம் எப்ப வேணாலும் நிக்கும். பங்களாதேஷ்குள்ள ராணுவம் தன்னோட வேலைய இந்தியாவோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.